இன்னைக்கு ஸ்குவிட் கேமில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்குவிட் கேமுக்கு எல்லாரும் போவோமா? அங்கே இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. ஸோ ஸ்குவிட் கேமுக்கு போய் ஜெயிச்சு அந்த காசு ஃபுல்லாக எடுக்கிறோம். ஆனால் ஜெயிப்போமா? இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம ஜெயிப்போமா? யுக்குத்தா பத்துக்காவா? என்னடா இது யுக்குத்தா பத்துக்கா? அடா பேர் வைக்கிறீங்க. சபா பேர் வைக்கிறா நான் சொல்கிறேன் பாருங்கடா. சொட்டை முட்டு, சொட்டை கடலை, கடலை முட்டு, வைர முட்டு அப்படின்னு சொல்லி காமெடியாக போயிடுவீங்கடா. வச்சுக்காங்க படி உக்குத்தா பக்குத்தான்னு. சாங்க இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குல்ல, சும்மா சுற்றின்னு கிடப்போம் இந்த இடத்துலையே. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ரிஜிஸ்டர்டு ஆயிடுச்சு போல். இப்போ நம்ம வெளியிலே சுற்றிட்டு இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு இதுவே இல்லை. நம்ம தான் அன்ரிஜிஸ்டர் கொடுத்தா நம்ம திரும்ப உள்ளே போயிட்டு வரணும். ஸோ விடுங்க, கடைசி ஒரு 5 செகண்டில் உள்ளே போவோம். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகிறதுக்காக நான் கொஞ்சம் கட் பண்ணலாம் கூட, கட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க போவோம். இன்னும் இந்த கேம் வந்து கமெண்ட்ஸ் தருவே தோ. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் டோர் தடக்க போட்டு நம்ம போனோம். டான்ஸ் தூக்குது வாங்க பாப்போம்மா. ஏய் பார்த்தீங்களா இந்த பாட்டு எங்கேருந்து வரும் சொல்லுங்க. எப்படி டான்ஸ் சூப்பராக இருக்குதா? சரி ஓகே, எவ்வளோ நேரம் சுற்றி இதே மாதிரி குடிச்சின்னு ஜாலியாக இருக்குதுப்பா. இதுங்க என்னோட போய் கேட்போமா அவங்க கூட. மீனம் டான்ஸ் ரெக்வஸ்ட் விடுங்க. என்னது இது? என்னங்க டான்ஸ் இது? ஜிங்கிலிக்கா காமெடியாக இருக்குது. ஃபன் ஃபேக்ட், தேர்ஸ் 30% சான்ஸ் ப்ளஷன் ஆஃப்டர் நைட். ஒன்றுமே புரியல எனக்கு, ஒன்றுமே புரியலை. சரி விடுங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டு போனோம். நம்ம ஃபஸ்ட்டு கேமை உள்ளே போவோம். சீக்கிரமாக கூட்டிட்டு போகலாம், டைம் ஆகல. நாங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அதுக்கு எதுவுமே தெரியாமல் இவனுங்க வந்துட்டு பண்ணி பில்லோஸ். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு டெலிபோர்ட்டு. எவ்வளோ நான்டா டெலிபோர்ட் பண்ணுவீங்க? ஒரு வழியாக வந்தாச்சு. ஏங்க என்னங்க இது? அப்போ இவங்க இருந்தது பிளேயர் டீமே. இப்போது வெல்கம் டு ஸ்குவிட் கேம். இன்றைக்கி நீங்கள் இந்த சீரீஸில் நிறைய சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. அந்த சேலஞ்செலாம் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா யார்? இஜிமாவா? கேமில் அவ்வளோ செத்துட்டீங்கன்னா அப்புறம் ரெட் லைட் கிரீனர் ஃபஸ்ட்டு அண்ணே அச்சா அது முடியுதுக்கா. மிங்கிள் அது ஐடென்சிக் தான் வேலை இருக்கும். சரி மிங்கிள் ஓகே. ஜம்ப்பு ரோப்பு அடுத்தது கிளாஸு, லாஸ்ட்டாக ஸ்கை ஸ்கூட். எனக்கு என்னமோ நான் அந்த மிங்கிலே செத்துடணும்னு தோன்றுனாலாம். நெக்ஸ்டா பிளேயர் 138 யாருக்கு? நொவாரா. ஆனால் போகணும், எனக்கு ஒரு பிளேயரை கொடுத்தானா என்ன வாங்கணுங்களுக்கு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். இது எங்கள் தேடி நாங்கள் வெளியேலாம் நம்ம போகல. அப்புறம் ஸ்டோரிஸ்லாம் கூட செக் பண்ணுங்கள். ஸ்டோரிலாம் அவங்களுக்காக நான் ரொம்ப க்ரியேட் பண்ணி கஷ்டமாக க்ரியேட் பண்ணி போடணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்டோரி அச்சு விட தான். வாங்க இப்போ கிளம்புவோம். ஃபஸ்ட்டு ரெட் லைட் க்ரீன் லைட் உள்ளே வந்தால் இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங் லைனுக்கு என்னங்க போனால் மாதிரி படுத்த கிடக்குறோம் எல்லாரும். என்ன க்ரீன் லைட் ஓடுங்க. லாபம்னு நின்றுட்டோம்ல, நல்ல வேலை இன்னும் சாவலை. க்ரீன் லைட் ஓடு. ரெட் லைட் எவ்வளோ செட்னானுங்களா? க்ரீன் லைட் ஓடுங்க. ஆனால் இந்த கேமில் இவனை குச்சிடலாம் பார்த்தீங்களா? அதனால குச்சிட்டே அடகுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம குளிக்க போனால் கரெக்டாக ரெட் லைட் போட்டானுங்க சுற்றுருவாங்க. என்ன பண்ணுவானுங்க? சரி கேமில் கூட எல்லோரும் பக் ஆகி சுட்டலன்னா வச்சுக்கோங்களேன். ரியல் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி சுற்றுக்கினே போனீங்கன்னா என்ன ஆகும்? இது கேரி பண்ண முடியாதுன்னு பார்ப்போமா? கேரி ரெக்வஸ்ட்னா நம்மளால அங்கே ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்மளால கேரி பண்ண முடியும் போல். சரி ஓகே. க்ரீன் லைட் வந்தாச்சு. ஸோ யாருக்காவது இங்கே அடிபட்டிருக்கா? அவன் வந்துட்டான். இதுக்கு மேலே எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இதுங்க வேறு யாருக்காவது? சார் உங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி அவங்க ஹெல்ப் இதுங்க புஷ் பண்ணி விடுவோமா? புஷ் நாங்கள் கீழே விட்டாங்க. நம்மளை தொட்டின்னு நாங்களா? நம்மளை தொட்டினும் இல்லை. மரத்து மலை ஏறி அந்த பொம்மை மலை ஏறுவோம்மா? எனக்கு மலை மேலே ஏறு எப்படி ஏறுறது?
என்ன என்ன வலி இது மேலே ஏறுறதுக்கு? எப்படி இவனுங்களாம் ஏறினானுங்க? அச்சோ நாடா இது டே, வலி காமிங்கடா டே, வலியாக காமிங்கடா. காமிக்க மாட்டாங்க போலையே. சரி விடுங்க பார்த்துப்போம். அவனுங்க வழியே காமிக்கலாம் இல்லை, நம்ம வெளில போயிட்டு கொண்டு சுற்றிட்டு வருவோமா? வேணாம் அப்புறம் இந்த கேம்லேயே செத்துது என்ன கேரி எல்லாரையும் கேரி அமுப்போம் அப்படியே. அவங்கள கேரி பண்ணணுமா? கேரி பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் அடிக்க தானே இருக்கிறேன். ஆனால் என்ன ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா மட்டும் போகணும். யூ வில் பி சரி. இப்போ நம்ம லாபிக்கு போக போகிற மாதிரி இருக்கும். என்னங்க நம்ம கூட டான்ஸ் ஆடுவாங்கன்னு பார்த்தா வேறு யார் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஏங்க? இப்போ இந்த கேம்லேயே 14 பேர் செத்துட்டானுங்களாம். இப்படியே போயின்னா சீக்கிரமாகவே ஜெயிச்சிடும் போலையே. உண்மையாக சொல்லணும்னா இந்த கேம் பண்ணி இந்த கிளாஸ் பிரிட்ஜில் முடிஞ்சிடும் போல. இப்படிலாம் பண்ணலாம். இது கண்டினியூ பண்ணுவோம். யாருங்க அந்த 2 பேர்? ஒருத்தன் யாருங்க நீங்களாம்? கேம் தானடா இது. The players have chosen to continue the game. Best of luck. லக்லாம் நம்ம வின்னா ஆகும். ஓடும் ஓடுங்க. இங்கே டேர்ன் பண்ணு. மொட்டை மாடிக்கு போவோமா? மொட்டை மாடிக்கு போய் உள்ளே போவோம். எங்கள் இந்த இதுவா? ஐயோ நான் இல்லை ஒழுங்காக பண்ணுவேன். நானும் கூட தெரியல எனக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இது வர உடைக்கணுமா? இதை எனக்கு ஒன்று ஸ்டாண்ட் பிஹைண்ட் அ டோர் இந்த ஆர்டர் சூஸ் குக்கி. எங்கே இருக்குது டோரு காமிச்சுன்னா நான் போய் நிற்க முடியும். இதுவா? சரி வாங்க அங்கே போய் நிற்போம். இங்கே தான் கம்மியான பீப்புள்ஸ் இருக்காங்களோ. குக்கி 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 புக்கி புக்கி புக்கி. சரி ஓகே. இப்போது நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க போல். என்ன கொடுக்க போகிறாங்க? ஜேவா? ஜேன்ற பாருங்க. அம்மா அன்புலாவா? சே ஜாய்ஸ்டிக்கா? ஓகே எனக்கு இது ஒடிக்கிறா. இந்த இதுலேயே நான் இந்த கேம்லாம் ஆடினது கிடையாதுங்க. அதனாலங்க. ஸோ ஏன்டா லைட்டாக போயாச்சு. எனக்கு இது கண்டாச்சு. ஸோ எங்கள் அவுட்டுனாங்கன்னா இந்த கேமில் கண்டிப்பாக. ஸோ எனக்கு ஏதாச்சும் போச்சு. யோபா இது ஒஞ்சிச்சுங்க. இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கேம் இப்போ எனக்கு. ஐயோ ஸ்லோவாக போட. ஐயா ப்ளீஸ் ஐயா, ஜெயிக்கணும்னு வந்தவனே அமுச்சு ஊற்றுறானுங்க ஐயா. ஓகே சூப்பர் வந்தாச்சு. எப்படி நான் இவ்வளோ தூரம் வந்தேன்? இவ்வளோ வளைஞ்சிட்டுருந்தா எனக்கு தெரில. இன்னமும் எனக்கு லைட்டாக கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஃபோனில் ஆடுறதுனால எனக்கு தெரிஞ்சு நான் இதே பிசியில் ஆடினேன்னா இன்னும் கஷ்டமாக இருந்துருக்கும். அவ்வளோதான். வெயில் ப்ரிப்பேர் டு பி ஷார்ட். சுடுங்களா என்ன? சுடுங்க யார்? சுடுங்க ஃபாஸ்ட்டாக என்ன? சுடுங்க. யூ ஃபைல் டு கம்ப்ளீட் த சேலஞ்ச். ப்ரிப்பேர் டு ஷூட். செத்தாச்சு. எலிமினேட்டர். போட்டியை கட்டிட்டானுங்களா? சரி ஓகே பார்ப்போம். ப்ளே அகைன் கொடுக்கும். ஸோ என்னால் முடியலைங்க. சரி போட்டிங். திரும்ப நம்ம இப்போ என்ன பண்ணுறது? கிளைம் பண்ணி போங்க. வாங்க போவோம். கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. 41 செகண்ட் கொடுங்க. மனசை தவறவே கூடாது. எனக்கு போண்டவா அன்னிக்காமதானே வந்துச்சு. இந்த தடவை எனக்கு இது பேர் என்னது? மிங்கிள் கிடையாதுங்க. அது இன்னொரு கேம் இருக்குமே, அது பேர் மறந்துட்டேன். அந்த 4 பேர் ஒரே டீமாக இருந்து அவங்க அந்த 4 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம்ல, அது மட்டும் அர்த்தம் பண்ணுங்களேன். நான் எப்போவுமே அதில் ப்ளூ கலர் தான் நிற்பேன். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, அதனால் நான் ப்ளூ கலர் தான் நிற்பேன். சரி அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சரி வாங்க இப்போ நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோ நான் மறந்துட்டேன். நீங்களும் மறக்காமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி ஊற்றுருங்களேன். சரி வாங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கேம் எடுக்கும் போதவே நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சாரி எனக்கு மேலே வேணாம். நீங்கள் போவோம். டிவி மோட் கிஸ்கி டக் ஆஃப் ஃபார் கிளிக் ஃபார். ஏங்க இந்த டக் ஆஃப் ஃபார் கேம் எனக்கு வந்ததே இல்லைங்க இது வரைக்கும். இந்த டக் ஆஃப் ஃபார் கேமு பார்ப்போம்.
இந்த தடவையும் அன்இன்காம் மட்டும் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் வந்து திரும்பவும் அந்த கேமில் தோற்றுருவேன். அதுக்கப்புறம் அதோட வீடியோ முடிச்சிடுவேன். ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கும் நான் இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் 2-3 தடவை ஸ்குவிட் கேம் ஆடி இருக்கேன். ஆனால் எனக்கு அன்னிகாம் அந்த லெவல் எனக்கு வந்து வந்ததே கிடையாது. சரி, ஓகே, வாங்க போவோம். சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வருதுன்னு பார்த்துப்போம். எடுத்தோடனே ஆனால் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்துருந்தீங்கன்னா இது அந்த பேர் சொல்லுவாங்க என்னமோ, ரெட் லைட் க்ரீன் லைட் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் கேம்னா நம்ம அந்த கிளாஸ் மேங்கன் என்ன கொஞ்சம் கிளாஸ் மேங்கனா கொடுத்தானே என்ன கிம் ஏஞ்சல் கிம் சாம் அங்கே தருப்பானே அவன். சரி, ஓகே, வாங்க இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெட் லைட் க்ரீன் லைட் ஓகே. பென்டேக்கன் கொடுத்துருங்கண்ணா. எப்பா பென்டேக்கன் நம்மனா வின்னது இல்லை. ஹைட் அண்ட் சிக் ஹைட் அண்ட் சிக் ஜாலி எனக்கு பிடிச்சர்லாம் வந்துக்குது. இன்னும் மின்னாஸா இன்னும் ஸ்டோன் பாப் சீசர் கேமா, கிளாஸ் பிரிட்ஜு, ஸ்கை ஸ்குட் கேம் சூப்பர். ஸ்குவிட் கேம் நியூ எனக்கு கொடுங்கடா ப்ளீஸ் எனக்கு கொடுங்கடா. எனக்கு கொடுக்கவே மாட்டானுங்க. எனக்கு வந்து கிளாஸ் மேக்கரும் கொடுக்க மாட்டானுங்க. இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டும் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ வின் த கேம்ஸ். சரி, நம்ம போட்டுக்கிட்டு விடுங்கப்பா. அது என்னென்னு படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோட்டோ எடுத்துப்போம். ஃபோட்டோ டேக்கன். ஓகே, மொட்டை மாடி போவோமா? இப்போது மொட்டை மாடிக்கு போவோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த கேம் போரிங்காக போயின்னு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்து அப்படியே திரும்ப பார்த்துன்னு இருக்கோம். ஸோ வாங்க பார்த்துக்கோம். என்னங்க தள்ளி கொடுத்தானுங்க திரும்பவும். சரி, வாங்க போவோம். ரெட் லைட் க்ரீன் லைட் ஓடு 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 ஓடு. க்ரீன் லைட் போட்டாச்சு. ஓடு 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 ஓடு. ஓடினு என்னாச்சு? ஓடு ஓடினே இருப்போம். ஏன் என்ன தள்ளி விட பார்க்கலாங்க அந்த பையன்? நம்பவே வரணும். டேய் நான் ஓடுறேன்டா. எப்பா இவனை தள்ளி விட பார்க்கலாம் அப்படின்னு. அதை இவன் கிடையாது, இவன் அந்த ரத்தம் சின்ன மாதிரி ஒரு என்னங்க இவன் ரத்தம். இது பாதி இது போயிடுச்சு போல் தலைவருக்கு. ரத்தம்லாம் கொட்டி வருவானுங்க. இவங்க என்ன ஆள் முளைப்பா வச்சுங்க மூஞ்ச. இவன் என்னங்க தள்ளி விட்டான். ஆனால் அவனா தள்ளி விட்டுட்டே வேலை வச்சுக்கிறேன். இதான் உன்னை தள்ளி விடுறேன்டா நான். ஸோ தலைவா உன்னையும் சரி தள்ளி விட்டேன். சரி, ஓடுங்க. சரி, இந்த தடவை நம்ம மலை ஏற முடியான்னு பார்ப்போம். ஏறுறா. ஸோ இங்கே பின்னாடி பக்கம் போய் ஏறுவோம். ஏறுங்க. நாங்கள் இது ஏற முடியாது போல. இங்கே இப்போ பாருங்க. ஸோபா சரிங்க, இவங்களாம் தள்ளி விட்டாச்சு. இவங்க கேரி ரெக்வஸ்ட் ஆயுஷ் எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுவோம். அப்படியே யூ வில் பி ஷார்ட்லி மூவ் டு த லாபி லூப்பி. காசு வேணும் இந்த கேம் முடிச்சா காசு. ஸோ வந்து இதுலேயே அதே மாதிரி 14 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு அப்படியே நோ கண்டினியூவும் கொடுத்துட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பிளேயர்ஸ் ஹேவ் பீன் சூசன். நம்மனா ஃபஸ்ட்டு ஓடுறோம். இந்த தடவை ஃபஸ்ட்டு ஓடுறோம். ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். ஓடணும். இது அச்சோ லைட்ஸ் ஆகுதா? நம்ம பட்டன் போய் ஏதாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிடலாங்க. இவ்வளோ சீக்கிரமாக லைட் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. நான் சொல்கிறத கேளுங்கடா தம்பிங்களா. நம்ம படித்து முன்னேறணும்டா. நம்ம வந்து நம்மளே ஆச்சுன்னு சாகக்கூடாது. ஓகேவா? தம்பி இங்கே பார்த்துக்க தம்பி. நீங்களும் நம்ம அண்ணா தெரியுது. ஆனால் மூஞ்சியில் பயம் காத்துக்கவே கூடாது. ஓகேவா? நம்மளை பார்த்தாவே அவனுங்களுக்கு நோண்டணும். எவனாலும் வந்து பில்டப் கொடுக்கணும். ஓகேவா? நீ ஒன்னாச்சா நான் பில்டப் கொடுக்குறேன், என்னாச்சா நீ பில்டப் கொடு. என்னன்னா என்னை யாராவது ஆச்சாங்கன்னா நீ சொல்கிறா ஏன்டா அவனை தொட்ட, அவன் சுடு தண்ணியிலே கையை விடுவான், உனக்கு அம்மாவா விடுவான் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா தம்பி? சரி வாங்க இப்போ கிளம்புவோம். சரி, இப்போது நான் என்ன பண்ணுறது?
என்ன பண்ணுறேன்னே தெரில. இப்போ எனக்கு என்ன என்ன பண்ணுறேன்னும் புரியலை எனக்கு. ஸோ முடிச்சிடலாம்னா முடிச்சிடலாம் இல்லை, நோ ப்ரேயர்ஸ். அதான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஆகணும்னு யாருமே அச்சின்னு காண மாட்டானுங்க. நம்மளாக போய் விடாது அச்சாலே என்னென்ன ஆகும். நாங்கள் இப்போ நாங்கள் கண்டினியூ கொடுத்தோம் திரும்பவும்மா சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் எல்லோரும் கண்டினியூ கொடுக்க போகிறாங்க. பிரிண்ட் மேனு பிளேயர்ஸ் ஹவ் சூசன் டு கண்டினியூ தி கேம். ஓகே, அவங்க உள்ளே போவோமா. ஆனால் வந்து ரியல் ஸ்குவிட் கேமில் ஆனால் வேளான்னு சொல்கிறவங்களாம் அங்கேயே அடிக்க விட்டுருவாங்களால. சரி வாங்க போவோம்மா. இந்த மேலே இருந்தோம்ல, ஆமாம் பென்டகன் தானே இது. சரி வாங்க பென்டகனுக்கு போவோம். பென்டகனுக்கு போனால் நம்ம வந்து நம்ம பென்டகனில் இருக்கோம் இப்போது. எங்கள் டீம் நம்ம எங்கெங்கே போய் சூஸ் பண்ணுறது. சரி அவனுங்களே ஸ்டெப் ஆன் த பாக்ஸ். ஓகே, நானே ஒரு பாக்ஸில் ஸ்டெப் பண்ணிட்டேன். நம்மளே நம்பி 5 பேர் வந்துட்டானுங்க அப்படின்னு நினச்சா 5 பேர் வந்துட்டானுங்க கரெக்டாக. சரி ஓகே வாங்க நம்ம பண்ணுவோம். ஸோ ஆர்டர் தான். ஓகே, கரெக்டாக 5 பேர் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போது கரெக்டாக வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கரெக்டாக 5 பேர் இருக்கோம். லைக் கேம் மேக். ஸோ நான் ப்ளூ கலர், நல்லா ப்ளூ. ஓகே, நான் ப்ளூவில் நின்றுட்டேன் இன்றைக்கி கரெக்டாக. ஸோ கரெக்டாக ப்ளூவில் நின்றுட்டு எனக்கு அடிச்சிருச்சோம். இந்த கல் அடிக்கிறேம்மா. இந்த கல் அடிக்கிட்டு ஓகே. இவனுக்கு இந்த இது போட்டு திரும்பினா லைட்டாக கொஞ்சம் கஷ்டம். சரி வாங்க கிளம்புவோம். இப்போ இந்த டான்ஸை பாருங்களேன். சபா நாங்கள் டான்ஸ் இது. சரி ஃபஸ்ட்டு இவன் தூக்கி போடுவானான்னு பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். இருங்க, தூக்கி போட முடியல. போட்டானா? சூப்பர், போட்டான். சரி ஓகே, இப்போ அடுத்தது நம்ம தானே. வாங்க இப்போ அடுத்தது நம்ம கல் தூக்கி போடணும். ஓ அதில் போய் வீணுமா? வெயிட் பண்ண. கரெக்டாக போடு. ஷோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் போடு. முடிச்சு எப்படியே போட்டாச்சு. 3வது ட்ரெயினை முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது போவோம். அடுத்தது இந்த பொண்ணு இது கேரம் போர்டு வர போடு. கேரம் போர்டு 2 முடிச்சிச்சு. அச்சோ, இப்போ இந்த கேரம் போர்டுனா இதில் கஷ்டம். இப்போ பாருங்க திரும்ப வருத்தா. அதுதான் வெடிப்பாவும். எப்படி அந்த கேமில் ஸ்குவிட் கேமில் எல்லாம் பண்ணுறானுங்கன்னா தெரியல. ரியல் லைஃப்பில் இப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான். இதில் யார் நினைக்கிறாங்களோ அவனுங்க சோடியார் எல்லாம். ஆனால் இல்லை எனக்கு ஒரு டவுட்டுங்க. சோச்சோ ஒருத்தன் டப்பு பண்ணால் மொத்தமாக ஏப்பா இந்த பொண்ணு நல்ல வேலை நம்ம மட்டும் அவுட் ஆகிட்டோன்னா என்ன கிளாஸ் மேக்கர் செட்டுனா அவ்வளோதான், கேம் ஓவரு. அப்புறம் கிளாஸில் இருங்க நம்ம என்ன பண்ணுறது. சரி இவன் என்ன பண்ண போடான் இப்போது? என்னடா பண்ண போட? ஓ பம்பரமாடே, பம்பரை விடத்துக்கான இப்பெல்லாம் பண்ணுறது. என்னடாடே கடைசியாக ஒருத்தருக்கான். சீக்கிரமாக முடிச்சு விட்டுது. ஓ இதுவா? சரி கரெக்டாக பண்ணிடு. இன்னொன்று ஓகேடா. இன்னும் ஒன்றா பண்ணி ஊற்றுரு. சூப்பர்டா, நீ தாண்டா இதுக்கப்புறம் இங்கே நீ வேறு லெவலில் பண்ணியிருக்கடா. சரி ஓகே வாங்க அடுத்தது பார்ப்போமா. அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கேம் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து கிளாஸ் இல்லை கிளாஸ் கிடையாதுங்க. அடுத்தது ஹைட் அண்ட் சீக். ஆமாம் ஹைட் அண்ட் சீக் அடுத்தது. ஹைட் அண்ட் சீக்கில் எனக்கு வந்து நான் வந்து ஹைடெல்லாம் எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இந்த அது பேர் இந்த கில்லரு வாங்க இவனு கேம் பார்ப்போமா. இவனும் கடைசி ஒன்றில் இருக்கான். போட்டான். இன்னொன்று அவ்வளோதான் போச்சு. திரும்பவும் ஃபஸ்ட்டு போடணும். டைமிங் இயர் போட்டு டைமிங் இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. முடிச்சிடுவானுங்க. ஓகே 1 2 3 அச்சோ 3வது ஒழுங்காக போகல. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து 1 2 3 அச்சோ என்னங்க 3 அடிவாங்கண்ணா. இவன் ஒருத்தனால டீம் ஃபுல்லாக போயிடும் போலே. 1 2 3 4 5 அப்பா கரெக்டாக போட்டான். 6 வேறு இருக்குடா. அப்பா ஒரு வேலையாக ஜெயிச்சுட்டானுங்க. இவனுங்க ஜெயிச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம். சரி ஒரு வேலையாக ஜெயிச்சுட்டானுங்க. அடுத்தது வேறு ஏதாவது டீம் இருக்கா அவனுங்களையும் போய் பார்க்கலாம். என்னங்க இது ஸ்பீடே பார்க்குறேன். நார்மல் இது போடுற முடியுது. அங்கேயும் அவனும் இல்லை, இங்கேயும் அவனும் இல்லை. அங்கே எவனும் இருக்காங்க. ஆமாங்க இங்கே இருக்கானுங்க. 4th லெவலில் இருக்கானுங்க. லாஸ்ட் லெவலில் வாங்க போய் பார்ப்போம் இவனுங்க எவ்வளோ இதில் இருக்கானுங்கன்னு.
போய் பார்த்தா லாஸ்ட் ஒன்ல என்ன காணுங்க ஒன்றுங்க. சரி நீ இவனுங்களாம் முடிச்சிட்டானுங்க. வேறு யார் பெண்டிங்கில் அங்கே இருக்கானுங்க லாஸ்ட்டு டீம். ஏங்க என்ன கடை பொண்ணு மேலே ஏறிக்குது. நம்மளாம் மேலே ஏறோம் பார்த்தா ஏற முடியும். நாங்கள் போய் பார்ப்போம். இவனுங்க என்ன இங்கே தான் இருக்கானுங்களா? இவனுங்களாம் லாஸ்ட்டில் தான் இருக்கானுங்க. அங்கேருந்து குடிச்சு அப்படி தாவி போடாங்க. எப்படி தாவலாங்க? எப்படி குடங்க வித்தையெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. அங்கே ஏணி இது ஓகே. நீங்கள் எங்கேருந்து எப்படி ஏறினீங்க? அதனால எனக்கு இப்போ தெரில. கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. டே நானும் ஏறி வந்துடுவேன். சரி யூ வில் பி ஷார்ட்லி மூவ் டு த லாபி. இப்போ அடுத்து லாபிக்கு போவோமா? சீக்கிரமாக லாபிக்கு அமுச்சு விடுறது. 11 players have been eliminated. ஒரு டீமில் 5 பேர்னா எப்படி கணக்கு தப்பாக எடுக்குது? அப்போ 5 டீமில் 10 பேர் ஆடுக்கணும். அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று என்னது சரியில்லையே. சரி எல்லாரும் எஸ்ஸிங் தான் வர போனானுங்க. அவனுங்க கொடுக்கட்டும். நம்ம போய் ஃபஸ்ட்டு இங்கே போய் நிற்போம். ஓகே இப்போ வந்து கீ அண்ட் இது அந்த கீ என்ன கீஸ் அண்ட் நைஃப் அந்த கேம் தான் நினைக்கிறேன். அந்த பேர் எனக்கு கரெக்டாக தெரில. சரி ஓகே வாங்க மேலே போவோம். மேலே ஏற்றி இப்படி போனோம். இப்படி ஏற்றி இங்கே மேலே போனோம். மேலே ஏற்றி இப்படி போனோம். இப்படி ஏற்றி இப்படி போனோம். இப்படி ஏற்றி இப்படி போய் இப்படி போனோம். ஓ ஐடென்சிக்கா அதுவே பண்ணுறது கீஸ் அண்ட் நைஃப்ன்ற. சரி நம்மளுக்கு என்ன அவ்வளோ போடுறதுன்னு தெரியல. இப்போது ஏம்மா கிளாஸ் மேய்கிறே செத்துறோடமா அவ்வளோதாம்மா அவங்ககிட்ட கேட்பேன். நீ செத்துறனா அவ்வளோதான். சரி இப்போ நான் என்ன எடுக்க போனேன்னா என்ன வட போடுறேன். நம்மளுக்கு ப்ளூ வருமா இல்லை ரெட்டு வருமா? ப்ளூ ஓகே. டீம் ப்ளூனா நான் வந்து கீயை கண்டுபிடிச்சி தப்பிச்சு போகணுமா? சரி வாங்க. இந்த ரூல்ஸ் வந்து சிம்பிள் தான் இந்த கேமுக்கு. இந்த ப்ளூ டீம் எக்ஸிட்டோட கண்டுபிடிச்சி ஐடாயி டைமுக்குள்ளே தப்பிக்கணும். ரெட் டீம் ப்ளூ டீமை கொல்லணும். இப்போது இதான் கேம் ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்மகிட்ட இது கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சா என்ன ஸ்விட்சு டீம்னா இது ரோபாக்ஸ் கேட்பானுங்களே. கொடுத்தா மாற முடியுமாண்ணே? நான் அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு ஓகே தான் இதுவே. இப்போ வந்து எனக்கு என்னால் 2 டீமுக்கு வந்துச்சுன்னா என்னால் கொல்ல முடியும். கஞ்சி என்னோட எல்லாரும் கஞ்சி தான் காணுங்க. நான் மட்டும் பண்ணுங்க ஓடி மாஸ்டர் த காட் சேவன் த எர்த் ஆர் லீடிங் மை அண்ட் புரியலை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. சரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ளூ ஃபைண்டக்கி ஓடுங்க. சரி இப்போ வந்து நான் எங்கேருந்து போய் தேடுவேன். எனக்கு வர லைட்டாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. யூஸ் ஓகே இது தரண்டா. இங்கே சர்க்கிள்டே எவன்டா சர்க்கிள் வச்சுக்கிறா? உங்கள்கிட்ட சர்க்கிள் வச்சுன்னு கொஞ்சம் கொண்டு வாங்கடா. சரி இது எங்கே போடு? ஓகே இது இங்கே தலைப்போம். இங்கே என்ன முத்து சண்டு சூப்பர். இது வேறு எங்கே இருக்குது? சரி ஓகே. ஸோ காய்ஸ் லிக்கிட்டாவும் நம்ம கூட கேம் ஆட வர போடா. இப்போது எங்கள் ரெட்டு கலர் டீமுங்க லிக்கிட்டா நம்ம கூட கேம் ஆட வராங்களா? லிக்கிட்டா வராதிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் லிக்கிட்டா வந்தே அவன் சொல்லுவான். ஆனால் யார் சொல்கிறது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நான் எதுக்கு வளர்றேன்னு எனக்கே தெரியலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கும் புரியலை. சரி ஓகே வாங்க காய்ஸ். ஸோ வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஸோ வந்து நம்ம ரொம்ப கட்டி பேச போகிறோம். ஏன்னா நம்ம இந்த கேமில் ஜெயிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு கட்சிச்சிதான். என்னங்க கட்சிச்சின்னு நினச்சா கிடைக்கல இன்னும். ஓ இன்னும் ஏன் இப்படி நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நோ காய்ஸ் என்ன பண்ணுங்க நம்மளை தோற்றுறானுங்க காய்ஸ். டீம் போட்டு வேலை செய்கிறானுங்க. என்னை காப்பாடுங்க காய்ஸ். ஆமாம் இப்போ நடக்கும் உங்கள்கிட்ட எழுப்புங்க காய்ஸ். கொள்றானுங்க காய்ஸ் பின்னாடியே வந்து காய்ஸ் செத்துடுவோம் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ் செத்துட்டேன் காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் முடிச்சு விட்டானுங்க காய்ஸ் நம்ம கடையை. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ என்ன பண்ணேன்னு தெரில காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகணுங்க தெரில. இப்போ நான் சாவ போனேன்னா இல்லை உயிரோடு இருக்க போனேன்னா அது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அவ்வளோதான் செத்துட்டேன். ஸோ நம்மளால் இந்த கேமை முடிக்க முடியாதுன்னு இருக்குது.
ஸோ நான் இன்னொன்றாக இந்த கேமை ப்ளே பண்ண முடியாது. ஆல்ரெடி டைம் எங்கேயோ போடு. இப்போ நான் மட்டும் திரும்ப ப்ளே அகைன் கூப்பிட்டேன்னா எங்கெங்கேயோ போவோம். ஸோ என்னது பொட்டி எடுக்கிறானுங்க, தூக்குறானுங்க. போய் புடைக்க போட்டிங்களாடா? என்ன பண்ண போகிறானுங்க? எரிக்கிறானுங்க இவனுங்களே. ஏன்டா அட்லீஸ்ட் போய் ஃபேமிலிக்கு யாரும் கொடுக்குறா. எரிக்கிறானுங்க இவனுங்களே போடு. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஆசமான வீடியோவில் சந்திக்க வரைக்கும் நான் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் டி தமிழ்.